தொலைபேசி இணைப்பில் திமுகவை சேர்ந்த டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம். திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மிகப்பெரிய ஒரு தொகையை எந்தவித ஆதாரமான ஆவணங்களும் இல்லாமல் எடுத்து சென்று பிறகு அந்த தொகைக்கு 18 மணி நேரம் கழித்து வங்கிகள் உரிமை கொண்டாடுவதும் அது ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்ட பணம் என்று சொல்வதும் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் எந்தவித முறையான வழிமுறைகளை பின்பற்றி அந்த பணத்தை எடுத்து செல்லாத நிலையில் அது யாருடைய பணம் அப்படி எடுத்து சொல்லப்பட்டது, ஏன் வங்கிகள் அதற்கு உரிமை கோருகின்றன என்ற காரணங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். 570 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. எனவே இந்த வகையிலே சிபிஐ விசாரிக்க வேண்டும், சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த உத்தரவை அளித்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். அதிமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இதுல நாங்கள் முன்னதாகவே எதையும் சொல்ல தயாராக இல்லை. அது யார் அந்த பணத்துக்கு உரிமையாளர்களோ அவர்களுக்கு அந்த நெருக்கடியை கட்டாயம் சிபிஐ விசாரணை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.